நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வளப் பகுதியில் நாம் பார்க்க இருப்பது, கால்நடைகளை வீட்டில் வளர்க்கின்றவர்கள் கண்ணியமாக மற்றவர்களுக்கு இடையூறு தராமலும், இன்னும் சாலைகளில் பொது இடங்களில் அதை நடமாடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்றும், அப்படி பார்க்காதவர்களுக்கு நகராட்சி மூலமாக அவர்களுக்கு கண்டனமும் அவர்களுக்கு அபராத தொகையும் விதிக்கப்படும் என்ற ஒரு தகவல் பரவி வருகிறது. இதனையே நீதிமன்றமும் சொல்லியிருக்கிறது என்று இந்த தகவலை நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் கூடலூர் நகராட்சிக்கு உட்பட்ட 18வது வார்டு பகுதியிலே இருந்து 18வது வார்டினுடைய நகரமன்ற உறுப்பினரும் அப்பகுதி மக்களால் வீரமங்கை என்று வர்ணிக்கப்படுகின்ற திரு மும்தாஜ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். நகராட்சி மூலமாக கால்நடைகள், ஆடு மாடு கோழி மக்கள் நடமாடும் இடங்களில் இவைகளை மேய்த்தால் கூடாது என்றும், என விபத்துகள் நேரிடும் பட்சத்தில் கால்நடைகள் பிடித்து பட்டியில் அடக்க நேரிடும் எனவும், ஆதலால் தங்கள் பாதுகாப்பான முறையில் ரோட்டில் விடாமலும் பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும் என்று அறிவுரை வழங்கப்பட்டது என்றும், 18வது வார்டில் பயின்றுள்ள கிரீஜா அவர்களோடு வார்டு உறுப்பினர், அந்த பகுதியினுடைய கவுன்சிலராக இருக்கின்ற மும்தாஜ் அவர்களும், அந்த பகுதியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளராக இருக்கின்ற தம்பி இஸ்மாயில் அவர்களும், கூடலூர் நகராட்சியினுடைய ஆணையர் சுனிதா ஸ்ரீ அவர்கள், நகரமன்ற தலைவர் திரு சா பரிமலா அவர்களும் ஆணைக்கு இணங்க இதுபோன்ற அறிவிப்புகள் கூடலூர் நகராட்சியில் இருக்கின்ற 21 வார்டு பகுதியிலே இருக்கின்ற மக்களுக்கும் அறிவிக்கப்படுகிறது என்று தெரிவித்ததாக நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் நேரடியாக சென்று 18வது வார்டு பகுதியிலே அந்த நகரமன்ற உறுப்பினர் வீர பெண்மணி என்று அந்த பகுதி மக்களால் வர்ணிக்கப்படுகின்ற மும்தாஜ் அவர்களோடு இந்த தகவலையும் செய்தியையும் நமக்கு வழங்கியிருக்கிறார். அப்படியே கிரிஜா கீழே அப்படியே போயிட்டு அவங்க அங்கே போய் சொல்லிடுங்க. கொண்டு போறோம். எந்த காட்டுக்குங்கம்மா? மேல காட்டு. சரிங்கம்மா. அம்மா ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, நீங்க காட்டுல விட்டீங்கன்னா ஓகே. அம்மா ரோட்ல ஆடு மாடெல்லாம் இல்ல சொல்லிடுறேங்க. ஆடு மாடு மேய்ஞ்சிச்சுன்னா நகராட்சி மூலமா இவங்க கிரிஜா பயிற்றுனர் வந்திருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னு கொஞ்சம் கேளுங்கம்மா. இல்லம்மா, பொது இடங்கள்லாம் ஆடு மாடு நாய் இதெல்லாம் வந்து விடக்கூடாது. அது வந்தா குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப தொந்தரவா இருக்குன்னு சொல்லி குழந்தைங்க நடக்கும்போது வண்டி ஓட்ட முடியல. மற்றபடி அது வந்து ரோட்ல இடையாம நீங்க உங்க பட்டியல வச்சு நீங்க வளர்த்துக்கோங்க. நீங்களே கொண்டு நகராட்சியில இருந்து வந்து பொது ஆடு மாடு நாய் இதெல்லாம் விடக்கூடாதுன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. ஆக நாய்களும் ஆடுகளும் மாடுகளும் மற்றும் வளர்ப்பு பிரயாணிகளை பத்திரமாக வளர்க்க வேண்டும். அல்லது அதனால் பாதிப்பு ஏற்பட்டால் இதை வளர்ப்பவர்களே, உணவு அளிப்பவர்களே அதற்குரிய தண்டனை, அதற்குரிய சிலவினங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீதிமன்றம் தற்போது அறிவித்திருக்கிறது என்ற தகவலோடு, இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சி உடனுக்குடன் காண்பதற்கு நீங்கள் நீலமலை தொலைக்காட்சி உங்கள் பகுதியில் கிடைக்கவில்லையா, உங்கள் பகுதியிலே இருக்கின்ற உள்ளூர் கேபிள் டிவி ஆப்ரேட்டரிடம் அன்போடு கேளுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளும் சிறப்பான நிகழ்ச்சிகளும் உள்ளூர் செய்திகளும் உன்னதமாக தந்து கொண்டிருக்கின்ற நீலமலை தொலைக்காட்சி எங்களுக்கு வேண்டும் என்று கேளுங்கள். அதே நேரத்தில் நீங்கள் கேபிள் எடுக்கின்ற போது அதற்கான கட்டணத்தை கட்டித்தான் எடுக்கிறீர்கள். அந்த உரிமையோடு நீங்கள் கேட்டு
நீலமலை தொலைக்காட்சியை பெற்று கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து நகர்வள பகுதியிலே உங்களிடத்திலே வணக்கம் கூறி விடைபெறுவது நமது சிறப்பு செய்தியாளர் பிரசாத்தோடு உங்கள் நீலமலை அன்பில்